இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். வணக்கம். செய்தி சுருக்கம். கவர்னர் தேநீர் விருந்து. திமுக கூட்டணி புறக்கணிப்பு. குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள லோக்பவனில் கவர்னர் ரவி தேநீர் விருந்தளித்தார். இதில் ஹைகோர்ட் தலைமை நீதிபதி, சென்னை போலீஸ் கமிஷனர் அருண், ஹைகோர்ட் நீதிபதிகள், முன்னாள் கவர்னர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வளர்மதி, வைகை செல்வன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை, பாமக அன்புமணி தரப்பு, புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், தமாக தலைவர் ஜி.கே. வாசன், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, தேமுதிக சார்பில் எல். சுதீஷ் மற்றும் அதிமுக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு சார்பில் தலைமை செயலாளர் முருகானந்தம் பங்கேற்றார். அதே சமயம் கவர்னர் ரவியின் தேநீர் விருந்தை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன. அதிமுக பாஜக கூட்டணியை கடுமையாக விமர்சித்த ஸ்டாலின், தஞ்சையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திமுக மகளிரணி மாநாடு நடந்தது. இதில் பங்கேற்று பேசிய முதல்வர் ஸ்டாலின், அதிமுக பாஜக கூட்டணி பிளாக்மெயில் கூட்டணி என விமர்சித்தார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. பெண்களான நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? எப்படி கூச்சம் இல்லாமல் போய் பேசுறார் பாருங்க. நாட்டில் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, குறிப்பா பாஜகவினரால் பெண்கள் படும் தொல்லைகள்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்ப பிளைட்ல வந்துட்டு போயிருக்காரு. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன். இப்ப திரும்ப பழையபடியே உடைஞ்சு போனதெல்லாம் ஒட்டி எடுத்துக்கிட்டு புதுசா என்டிஏ அரசுன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி, மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி, உண்மையான அதிமுக தொடர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அமித்ஷா அவர்களால் திணிக்கப்பட்ட கூட்டணி, முழுக்க முழுக்க தன்னுடைய சுயலாபத்திற்காக வழக்குகள் இருந்து தன்னை காப்பாற்றிக்க, தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க பழனிசாமி உருவாக்கின சுயநல கூட்டணி. நடக்க போற தேர்தல் என்டிஏ வெர்சஸ் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. மறந்துடாதீங்க. தமிழ்நாடு என்றாலே தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்மையா உழைக்கிற, நாடே திரும்பி பார்க்கக்கூடிய செயல் திட்டங்களை செயல்படுத்துற, தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு போராடுகிற திமுக தான். எனவே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மீண்டும் வெற்றியை வழங்க மக்கள் தயாராகிட்டாங்க. ஆசிரியர்களை வதைக்கும் திமுகவுக்கு தேர்தலில் பாடம் புகட்டப்படும். தமிழகத்தில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பப்படுகிறது. அதன்படி 2026ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்பும் தேர்வுகளுக்கான அட்டவணையை டிஆர்பி வெளியிட்டுள்ளது. பொதுவாக அட்டவணையில் தேர்வு நடைபெறும் மாதம் மற்றும் காலி பணியிடங்கள் ஆகியவை இடம்பெறும். ஆனால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள அட்டவணையில் காலி பணியிடங்கள் எத்தனை என குறிப்பிடவில்லை. இது ஆசிரியர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிஆர்பி வெளியிட்ட அட்டவணையில் காலி பணியிடங்களை குறிப்பிடாத தமிழக அரசுக்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பது, டிஆர்பியின் வருடாந்திர தேர்வு அட்டவணையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை கூட குறிப்பிடாமல் வெறும் கண் துடைப்புக்காக ஒரு அறிக்கையை திமுக அரசு வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக அரசு ஆசிரியர் தகுதி தேர்வுகளை முறையாக நடத்தவில்லை. 2011க்கு முன் பணியில் இணைந்த ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வும் நடத்தவில்லை.
இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம ஊதியமும் வழங்கவில்லை. பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரமும் செய்யவில்லை. 4.5 ஆண்டுகளாக ஆசிரியர்கள் நலனை திமுக வதைத்து வருகிறது. ஆட்சி முடியும் தருவாயில் ஒரு படி மேலே சென்று தேர்வு அட்டவணையை வெளியிடுவதிலேயே மெத்தனமாக செயல்பட்டிருக்கிறது. காலி பணியிடங்களை நிரப்புவதில் மட்டுமல்ல, குறிப்பிடுவதிலும் அக்கறை இல்லாத திமுக அரசு கல்வியில் சிறந்த தமிழகத்தை கல்வியில் சீரழிந்த மாநிலமாக மாற்றி வருகிறது. வரும் தேர்தலில் ஸ்டாலின் அரசுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது. பொங்கி எழுகிறார் மாணிக்கம் தாக்கூர். தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என கருத்துக்கள் எழுப்பி வரும் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவர் மாணிக்கம் தாக்கூர். சமீப நாட்களாக இவரின் பேச்சுகள், கருத்துகள் திமுக தலைமையை சீண்டுவதாக இருந்தது. பொங்கல் அன்று ஆட்சியில் பங்கு என்றால் என்ன என்பதை அறிய கேரளா ஒரு மாடல் என பொங்கினார். சமீபத்தில் நடந்த டெல்லி காங்கிரஸ் மீட்டிங்குக்கு பின் பொதுவெளியில் கூட்டணி கருத்துக்களை பேச வேண்டாம் என தலைமை கட்டளையிட்டதாக கூறி அமைதியானார். நாங்கள் இல்லாவிட்டால் இண்டி கூட்டணியே கிடையாது என மதுரை திமுக மாவட்ட செயலாளர் கோ தளபதியின் பேச்சை மேற்கோள் காட்டி இப்போது மீண்டும் பொங்கியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: இந்த முறை மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டும் என அன்பு தலைவர் கார்கேவிடம் கோரிக்கை வைப்பேன். தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது எனவும் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். காங்கிரஸை அவமதித்தால் வேடிக்கை பார்க்க மாட்டோம். திமுக எம்எல்ஏவுக்கு ஜோதிமணி பதிலடி. கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திமுக எம்எல்ஏ கோ தளபதி தேவையில்லாமல் என்னை வம்புக்கு இழுக்கக்கூடாது. மதுரையில் இருக்கும் நீங்கள் கரூரில் இருக்கும் என்னை பற்றி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கிறது? காங்கிரஸ் கட்சியில் யார் போட்டியிட வேண்டும் என்பதை எங்கள் தலைவர் ராகுல் முடிவு செய்வார். அது குறித்து உங்களிடம் யாரும் ஆலோசனை கேட்கவில்லை. அதேபோல காங்கிரஸ் கட்சியை இப்படி தொடர்ந்து பொதுவெளியில் அவமதிப்பதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். களத்தில் செயல்படுவதில் கடுமையான நெருக்கடிகள் உள்ள போதும் கூட்டணி தர்மம் கருதியும் முதல்வருக்காகவும் தான் அனுசரித்து போகிறோம், அமைதி காக்கிறோம். வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் நீங்கள். அதே கண்ணியத்தை நீங்களும் கடைபிடிப்பதுதான் நல்லது. தமிழகத்தில் இண்டி கூட்டணி தலைவராக பொறுப்புடன் நடந்து கொள்ளும் முதல்வரை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்காமல் அரசியல் செய்யுங்கள். அதுதான் அனைவருக்கும் நல்லது என்று ஜோதிமணி கூறியுள்ளார். உலகை வளமாக மாற்றும் வல்லமை மிக்கது இந்தியா. ஐரோப்பிய தலைவர் பாராட்டு. டெல்லியில் 77வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் ஐரோப்பிய ஆணையர் தலைவர் உர்சுலா வாண்டர் லேயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டோ ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். குடியரசு தின விழா கொண்டாட்டங்களையும் கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்தனர். இந்த விழாவில் பங்கேற்றதில் பெரும் மகிழ்ச்சி என ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் லேயன் கூறியுள்ளார். குடியரசு தின கொண்டாட்டங்களில் தலைமை விருந்தினராக இருப்பது வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் மரியாதை. வல்லமை மிக்க இந்தியா இந்த உலகை மேலும் நிலையானதாகவும் வளமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்றுகிறது. இதில் நாங்களும் பயன்பெறுகிறோம் என விழாவில் பங்கேற்றது குறித்து உர்சுலா வாண்டர் லேயன் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் 2 உயர்மட்ட தலைவர்கள் இந்திய குடியரசு தின கொண்டாட்டங்களில் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ மரணம். சிதம்பரத்துக்கு நெருங்கிய தோழர். காரைக்குடியில் சோகம். காரைக்குடி தொகுதி முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ சுந்தரம் மாரடைப்பால் இன்று காலமானார். அவருக்கு வயது 72. சுந்தரத்தின் உடல் அவருடைய சொந்த ஊரான கோட்டையூர் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ப. சிதம்பரத்தின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டவர் சுந்தரம். 1996இல் தமாக சார்பிலும் மற்றும் 2006இல் காங்கிரஸ் சார்பிலும் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர். பின்னர் சிதம்பரத்துடனான கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவரை பிரிந்து காங்கிரஸில் செயல்பட்டார். சிறுநீரக கோளாறு காரணமாக அரசியலிலிருந்து ஒதுங்கி டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வந்தார். இன்று மாலை 3 மணியளவில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். சுந்தரத்தின் மறைவுக்கு ப. சிதம்பரம் இரங்கல் தெரிவித்துள்ளார். சுந்தரம் என்னுடைய 35 ஆண்டு கால தோழர். காங்கிரஸ் கட்சி பணிகளில் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். உடல்நலம் குன்றியதால் ஓய்வில் இருந்தார். நலமாக கட்சி பணிக்கு வருவார் என்று எதிர்பார்த்தேன். தோழர் சுந்தரத்தின் மறைவு அவருடைய குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பேரிழப்பு. அவர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயித்த மாப்பிள்ளை மரணம். பெண்ணுக்கு போன் போட்ட போலீஸ். நெஞ்சை பிழியும் சோகம். 2 குடும்பங்கள் அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தரகணேந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் அழகுமலை. வயது 65, விவசாயி. இவரது மகன் முனுசாமி டிப்ளமோ படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். இவருக்கு சமீபத்தில்தான் திருமணம் நிச்சயமானது. இந்நிலையில் அழகுமலையும் முனுசாமியும் முபட் ஒன்றை வாங்கினர்.
புதிய வண்டியில் தரகணேந்தல் கிராமத்திலிருந்து 2 பேரும் கிளம்பி சென்று காரியாபட்டி அருகே உள்ள ஒரு நர்சரியில் பூ மற்றும் மரக்கன்றுகள் வாங்கினர். பிறகு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது பின்னால் வந்த கார் 2 வீலர் மீது பயங்கரமாக மோதியது. இதில் அழகுமலையும் முனுசாமியும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். விபத்து குறித்து அறிந்ததும் காரியாபட்டி போலீசார் விரைந்து சென்று 2 உடல்களையும் மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இறந்தவர்கள் யார் என்று தெரியாத நிலையில் முனுசாமி பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து பார்த்தனர். ஒரு பெண்ணுடன் அடிக்கடி பேசியிருப்பது தெரிந்தது. அந்த நபருக்கு போலீசார் போன் செய்தனர். அதிர்ச்சியடைந்து விடக்கூடாது என்பதற்காக, அம்மா, இந்த போனை வச்சிருந்தவர் சின்ன ஆக்சிடென்ட்ல சிக்கிட்டார், ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம் என்றனர். அதை கேட்டதும் அந்த இளம்பெண் அதிர்ச்சியில் பதறினார். அவருக்கும் எனக்கும் நிச்சயமாகி இருக்குங்க என கூறி முகவரியை சொன்னார். அதன் பிறகு இறந்தவர்கள் தந்தை மகன் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். குடும்பத்தினருக்கும் தகவல் கொடுத்தனர். விபத்து ஏற்படுத்திய கார் டிரைவர் ஆனந்தை கைது செய்து காரியாபட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புது முவட்டில் பயணித்த தந்தை மகன் கார் மோதி இறந்த சம்பவம் காரியாபட்டியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.